வணக்கம். எழுத்துக்கவி முரசுவாணி செல்வராஜா இடத்துலேருந்து அது மூலமே சுகமங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பதிவுகள் பார்த்துருப்பீங்க, சந்தோஷம். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. இன்றைய பதிவு என்னென்னு சொன்னால், போன உரையில் தொடர்ச்சி. அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. சிறார்களுக்கு ஈழத்தில் இப்போ எல்லாம் சைவம், முஸ்லீம், சிங்களம், நிறைய சைவ சமயம் சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. சரியா? அப்போ அது அவங்க கூடுதலாக தமிழ் தான் பேசுகிறாங்க. வேதம் பண்ணோன்னே அவங்க தமிழ் தான் பேசுகிறாங்க. முஸ்லீம் பண்ணாலும் தமிழ் தான் பேசுகிறாங்க. மொழியை பொறுத்தளவு தமிழ் பேசுகிற அவ்வளோ இருந்து தமிழ் தான், சிங்களம் பேசுகிற அவ்வளோ இருந்து சிங்களம் தான். அப்போ நீங்கள் சிங்களத்துக்குள்ளேயும் ஜேசஸை கும்பிட்றீங்க. ஜீசஸ் யாரு? ஜீசஸ் சிங்களத்தில் இருக்கிறா, சிங்களம் பேசின வர. அப்போ நம்ம அதை விடுவோம். நம்ம எல்லாத்தையும் போய் கிண்டாமல் ஒரு விஷயத்துக்கு வரும். பௌத்தம் சிங்களம் என்ற ஆதிக்கம்தான் உங்களுடைய முதல் கோட்பாடு. எப்படி? இப்போ ஒரே ஒரு விஷயம், உங்களோட பௌத்தம் என்ற ஒரு இனத்தை நீங்களாக உருவாக்கி அதை கொண்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் விரிவுபடுத்தியிருக்கீங்க. அது ஈழம் நல்ல ஒரு உங்களுக்கு பொசிஷனையும் நல்ல வளர்ச்சியும் தந்திருக்கு. இரண்டு அப்பாவி தமிழர்கள் வாழ வைப்பாங்க, தமிழர்களை வாழ வைப்பாங்க, வந்தவர்களையும் வாழ வைப்பாங்க. அவங்களோட கலாச்சாரம் இயல்பு அதுதான். ஒவ்வொரு தமிழர்களுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. எவர் வந்தாலும் அன்பை அரவணைச்சி சாப்பாடு கொடுத்து பராமரித்து பார்க்குற தன்மை தமிழன் ஒருவனுக்கு மட்டும் இருக்குது. அந்த தன்மையை நீங்கள் பிழையாக பயன்படுத்தி தான் ஈழத்தை நீங்கள் ஆட்சி செய்கிறீங்கன்றது எத்தனை பேருக்கு சிங்களாக்களுக்கு தெரியும். அரசியல்வாதி முழு பேருக்கும் நல்லா தெரியும். அன்று தொட்டு ஒத்துக்கே ரொல்லாந்தர் காலந்தொட்டு சிங்களாக்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். தமிழர்கள் குடியிருந்த இடம் தமிழர்களுக்கான இடம்தான். தந்தை செல்வா அப்பவே கேட்டார், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு கொடுக்க சொல்லி. அப்பவே எழுதப்பட்டிருந்தால் இந்த விடிவு நிலைக்கு நடந்துடிய. இன்னும் அந்த அதர்மம் தொடர்ந்து கொண்டு தான் இன்றைக்கி. உங்களோட சிங்கள பௌத்தத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொய்யா திணிக்கிறீங்கன்றது தான் உங்களுக்கு அதை பொறுத்து கொள்ளையில்லாமல் இருக்கு. எங்களோட எங்களோட குரலை உயர்த்த முடியாமல் நீங்கள் தடை செய்கிறீங்க. பயங்கரவாத சட்டம், விசாரணை, போலீஸ் கேஸ், இப்படி பொய்ய ஒரு ஒன்றை சொல்லி அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையை கொடுக்குறால நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. யாதும் ஊரையா அவரும் கல்வி. எனக்கு எந்த ஊரண்டி இல்லை, எல்லாம் என்னுடைய ஊர், எல்லா மக்களும் என்னுடைய மக்கள். இப்போ இதை பற்றி பேசுகிற நேரம் என்னன்னு சொன்னால், தந்தை செல்வாக்கு பின்னால் யாரும் குரல் கொடுத்துருப்பாங்க நிறைய மறைமுகமாக. ஆனால் இப்போ கூடுதலாக பௌத்தத்தை கூட திணிக்கிறாங்க. தொல்பொருள் ஆய்வு இருக்கிறார்கள் படையினர்கள் கூட சிங்கள பௌத்தத்துக்கு தான் உடன்பாடாக இருக்காங்க. பொதுமக்கள காணி பீகாரை கொண்டு கட்டுறீங்க, உடைக்கிறீங்க, இல்லை மக்களை போட்டு கைது செய்கிறீங்க. இதெல்லாம் நியாயமான முறையா? தமிழர் வரலாறு முழுக்க அழைச்சாச்சு, சிங்களத்துக்குள்ளே கொண்டு பூத்தியாச்சு, எல்லாத்தையும் சிங்களம் பயமாக்கியாச்சு, கதிர்நாமத்தை பிடிச்சாச்சு. இப்படியே திணிச்சு சைவங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ மலைகளில் பௌத்தத்தை கொண்டு திணிக்கிறீங்க. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்துட்டீங்க.
அந்த புத்தருக்கு பக்கத்தில் பிள்ளையார் இருக்கு. பிள்ளையார் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கே சுற்றினாலும் அங்கே வந்து நின்றுத்தீங்க, தெரியாமல் ஒரு கூட நிறுத்திங்க. பிள்ளையார் வந்து சிவன் மகன். அப்போ அது சிவன் மகன் அவர் ரெண்டா, ஆதி யாரு? சிவன் தானே. அதை நீங்கள் ஏன் மறந்துட்டீங்க? எங்கே பார்த்தீங்களா நீங்கள் விட்ட பிள்ளை? புத்தர் விகாரையில் போனீங்கன்னா பிள்ளையார் இல்லை, இடமே இல்லை. சரி, பௌத்தம் சிங்களம் பண்ணுறீங்களே, அந்த பிள்ளையாரும் பௌத்தம் சிங்களமா? சிவன் மகன், பார்வதி மஞ்சளால் செய்த கொடுத்த பிள்ளை தான் பிள்ளையார். அப்போ உங்களுக்கு என்னத்தை நான் சொல்கிறது? பிள்ளையார் வந்து சிவன் மகன். அப்போ அவர் அப்பா சிவன்டா, சிவன் தானே பெரிய கடவுள். இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரத்தை நாங்கள் சொல்கிறது? ஐயா, பௌத்தம் சிங்களம் பௌத்தம் சிங்களம்ட்டு ஒரு இனவாதத்தை தூண்டுறீங்க. பிள்ளையாரை கொண்டு வச்சிருக்கீங்க, காளியை கொண்டு வச்சிருக்கீங்க. இல்லை சைவ சாமி ஐயா, எங்களோட கூட்டு குடும்பம். அப்பா மகன் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து தான் கூட்டாமல் இருக்குங்க. உறவு முறையும் அப்படித்தான். நீங்கள் சில உலக இப்போ 2 கல்யாணம் 3 கல்யாணம் அவங்க சட்டப்படி முடிச்சிருக்காங்க ஐயா, கள்ளக்களவில் வச்சிருக்கல. வாழ்க்கையின் தத்துவம் அது. முருகனுக்கு 6 முகம், 12 கை. அப்போ அவர் 12 முருகனாக காட்சி தருவாரா? அவர் சின்ன வயதில் தந்திருப்பார். 6 குழந்தையா சக்தியமாக கட்டி பிடிச்சாவோ, ஒரு குழந்தையா மாறிச்சு. இதுக்கு சிரிப்பு என்னன்னு சொன்னால், எல்லாம் செஞ்ச நீங்கள் அந்த மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டீங்க. மண்டையில் ஒரு எல்லாம் செஞ்ச உங்களுக்கு மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டீங்க. சிங்களம் சிங்களம் பௌத்தம் பௌத்தம் சிங்களம் சிங்களம். அங்கே பிள்ளையார் இருக்கு. பிள்ளையார் யார் ஐயா? பிள்ளையார் சிவன் மகன். சிவன் அப்பா ஆதி சைவன் தானே ஐயா. அங்கே தெரியும் தலை நிமிடுது. அங்கே சுற்றி பாருங்க. அதை மறந்துட்டீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ உங்களுக்கு விளங்குதா? அப்போ சிவன் நீங்களே ஒப்புக்கொள்ளாமல் ஒப்புக்கொண்டுட்டீங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க, எனக்கு சிரிப்பாக இருக்கு. உங்களோட மண்டையில் கிட்ட கொண்டையை மறந்துட்டீங்க. புத்தரை அவர் ஒரு நல்ல கடவுள். நீங்கள் அவரை வச்சு உங்களோட விளையாட்டை காட்ட வலிக்கிடுவ, அதுக்குள்ளே கொண்டு பிள்ளையாரை வச்சுக்கிட்டீங்களா? பிள்ளையார் வந்து சிவன் மகன். அப்போ ஆதி சிவன் நீங்களே ஏற்றுக்கொண்டுட்டீங்க. உங்களோட மொழியையும் கொண்டு பூத்தி உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக வேண்டி இப்படியெல்லாம் டம்புறீங்க. அதுக்கு கீழே தான் பாய்ச்சிருக்கு. எப்பயுமே எதை செய்யக்குள்ளேயும் ஒரு திருடன் ஒரு கள்ளன் இருந்தால், ஒரு களவு எடுக்கக்குள்ள ஒரு துரும்பு கொண்டு விட்டுட்டு போவானாம். தன்னுடைய இந்த ஒரு சின்ன ஒரு தொட்டு திரும்பு அவன் தான் செய்தன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ அவன் மறந்து ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை விடுத்து போவானான். அந்த கள்ளன் அதை வச்சு தான் பிடிபடுவானான். நீங்கள் எப்படி பிடிபட்டீங்க? முத்திரையை அழிச்சிட்டீங்க. அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தோணியில் வரலன்னு சொன்னீங்க, அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். விடுங்க. சரி, புத்தரை வச்சிங்க, ஏற்றுக்கொள்கிறோம். அங்கே என்னையா பிள்ளையாரை வச்சுக்கிங்க? அப்போ பிள்ளையார் யாரையா? இதுக்கு மேலே என்னையா சொல்லணும்? பௌத்தம் வந்தறிகள் தான், தமிழர்கள் தான் ஆட்சி. வந்துட்டீங்க, இருந்துட்டீங்க. உங்களோட பங்கில் உங்களோட இடத்துல அடுத்து போங்க. இனிமேல் ஐயா, சரியா? பிள்ளையாரை வச்சு வழிபடுறீங்க இல்லையா? இப்போ நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு 50வது மௌன விரதம். இந்திய நாட்டில் நான் இதை முடிக்க போகிறேன் விரதத்தை. எல்லா உலகத்தில் இருக்க யாதும் முறை யாவருங்களே, என்னுடைய உண்மையே நான் சொல்கிறேன். இன்றைக்கு 50வது நாள் மௌன விரதம். ஒரு நாள் 3 மணித்தியாலம். இது எனக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த முடிவுக்கு
இருக்கும்போது எனக்கு இந்த தோணிச்சு. இன்றைக்கி இப்போ நேரலையில் வந்து கழிச்சு கொண்டிருக்கேன். இன்றைக்கு எத்தனையாம் தேதி உங்களுக்கு தெரியும் தானே? 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026. பௌத்தம் புத்தரை வச்சு வழிபடுற அவங்களுக்கு பிள்ளையாரை வச்சு அதுக்குள்ளே பிள்ளையாரை வச்சிருக்காங்க. அப்போ பிள்ளையார் வந்து சைவ சாமி கடவுள் வந்து சிவண்ட மகன். அந்த உருவத்தை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. இதை மொழிபெயர்த்து கேட்கக்கூடியவங்க கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ ஆதி சிவன், இப்போ சிவன்ண்டா சைவந்தான் எல்லா இடங்கள்லேயும் பெரிய கடவுள். இதை இந்திய இடத்துல என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, உண்மையாக உரைக்கிறேன். புத்தரை வந்து வச்சிருக்காங்க. அவர் புத்த பெருமான் கடவுள் தான், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் ஞானம் பெற்றவர். அவர் ஒரு புத்த பகவான். அவர் பௌத்தத்தை மட்டும் திணிக்கல. அவர் எல்லா மொழியும் படிக்கலையான்னு எங்களுக்கு தெரியாது. இவங்களாம் ஒரு மொழியை உருவாக்கி பௌத்தம் சிங்களம் எடுத்திருக்காங்க. அதுவும் பழைய மொழி தான், அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் புத்தருக்குள்ளே இருக்கிற நீங்கள் பிள்ளையாரை வச்சு வழிபடுறீங்க. அந்த பிள்ளையாருக்கு தகப்பன்தான் சிவன். அப்போ சைவந்தான் தலை தோங்கும், சைவந்தான் முதன்மையானது. இதை நீங்கள் எந்த இடத்துலையும் நல்ல பதிவு பண்ணி கொள்ளுங்க. ஞாபகத்தில் மண்டையில் ஏற்றி வச்சு கொள்ளுங்க. பௌத்தத்தை விட சைவந்தான் இப்போ ஓங்கி உண்மையாக நிற்கிது. ஏனெண்டா நீங்களே பிள்ளையாரை வச்சு வழிபடுறீங்க. எல்லாரும் யாதும் ஊரே யாவரும் கேள் இருந்தது. இன்றைய 50வது மௌன விரதத்தின் அவ்வளோ பயன்களும் அப்பெண்ட அருளால் உண்மையாக ஆவேசமாக உண்மையான கிருபையினால் உண்மையான உறுதியான வன்முறை இல்லாத போராட்டம் இல்லாத உன்னதமான மௌன விரதத்தின் பலனை பார்த்தீங்களா? எனக்கு இது முடிவு தெரியாமல் தான் இருந்தது. ஐயோ, இந்த 50 நாள் ஆயிட்டே. இந்த மௌன விரதத்துக்கு என்ன கோட்பாடு? தொல்பொருள்ன்றாங்க, சைவ கோயிலில் கொண்டு புத்தரை வைக்காங்க, தமிழ் ஆக்கள்ற வளவை பிடிச்சி கோயில் விகாரையை கட்டுறாங்க. இதுக்கு என்ன? புத்தந்தான் தெரியும். பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு அரசியலை படிப்பிச்சு அரசியல் அதுகளுக்கு விஷத்தை கூட்டுறாங்கன்ற ஒரு கவலையாக இருந்துச்சு எனக்கு. ஈழத்தை நான் எப்படி தமிழாக்கள் இருந்தவங்கன்னு நம்ம சொல்கிறது எப்படி கொண்டு வரதுன்றது உண்மையாக இதுவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியும். உண்மையாகவே இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியலை. அமைதியான முறையில் கேட்டேன். உண்மையாகவே எனக்கு பெரிய சந்தோஷம், உண்மையான மன திருப்தி. கடவுள் என்று சிவனை என்னை மறக்கல என்ற வேண்டுகோளை கேட்டுட்டு இந்த மௌன விரதம் சந்தோஷமாக நிறைவேறிச்சு. 50 நாள் சோதரங்களா இந்த மௌன விரதம் ஜெயிச்சிட்டு சிவன் தான் முழு முதல் கடவுள். நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை அளித்தவங்களுக்கு என்னுடைய உயிர் போனாலும் இனி பரவாயில்ல, சந்தோஷமாயிட்டு கொள்கிறேன். உண்மையே மக்களுக்கு நான் எடுத்து உரைச்சித்தேன். நன்றி, வணக்கம். ஈழத்துக்கு விமல சுபாடி செல்வராஜா ஈழத்திலேருந்து. அப்பா சிவனப்பா இனி யான் எல்லாருக்கும் எல்லாம் முன்னுள் நடக்கும். நன்றி.